கிராம உதவியாளர்களை கிராம நிர்வாக பணியினை தவிர இதர பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் உள்ள தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம பணியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதில் தங்களை கிராம பணி அல்லாத அலுவலக பணிகள், ஆய்வு மாளிகை, புத்தக திருவிழா போன்ற பிற துறைகளில் பணிகளில் ஈடுபடுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராம உதவியாளர்கள் கிராம பணிகளில் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் கிராம உதவியாளர் பணி உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ந்து கிராம உதவியாளர்களை பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தி வரும் போக்கு சரியானது அல்ல என்றும் கிராம உதவியாளர்களை கிராம பணியை தவிர மற்ற பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊரக பகுதிகளில் 100 உயர்நிலை பாலங்களை கட்ட 505 கோடி ரூபாயில் தமிழக அரசு டெண்டர் வெளியிட்டுள்ளது. ஊரக பகுதிகளில் பாலங்கள் கட்டுவதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி வெளியிட்டார். அதன்படி அரியலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் 321 உயர்நிலை பாலங்களை கட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையர் பரிந்துரைத்தார். அதில் உடனடி தேவையின் அடிப்படையில் முதற்கட்டமாக 100 பாலங்கள் 505 கோடி ரூபாய் செலவில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான கோரிக்கைகள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு பாலங்கள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.